இன்றைக்கு நாங்கள் அடித்து புசின்னு ஒரு மித்தம் உருவாகியிருக்கு. அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் ஆராய்வோம். அடித்து புசின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, வார போகிற மிருகம் முடிஞ்சால் மனுஷனையும் தின்றுவோன்னு நிற்கிறாங்க. அந்த அடித்து புசின்னு சொல்லி அப்போஸ்தலர் பேதுரு குறிப்பிட்ட விஷயமானது உணவை குறிச்சி அல்ல, அங்கே அது வேற காரியங்களை குறிக்குது. அது அப்போஸ்தலர் பேதுருவே அங்கே அழகா விளங்கப்படுத்துறார். தான் கண்ட தரிசனத்தை கண்ட மனுஷனே இதுதான், இந்த தரிசனத்துக்கு விளக்கம் இதுதான்னு கூறியிருக்கும் போது அங்கே இந்த தரிசனம் இந்த வசனம் பேதுரு இந்த தரிசனத்தையும் இந்த வசனங்களையும் எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் உணவுக்கு அப்ளை பண்ணுறது சரியான பிழையான விஷயம். ஏன்னா முதல்ல மனுஷன் பிழை விட்டது என்னத்தில்? சாப்பாட்டில். என்ன சொன்னார் ஆண்டவர்? சாப்பிட வேணான்னு சொன்னார், அவங்க சாப்பிட்டாங்க. ஓகே, நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்போம். இப்படியான வஞ்சனையான உபதேசங்கள் எங்களை தாக்கி எங்களை பரிசுத்த வாழ்க்கையை குறைச்சி போடாதபடி. ஆமேன். ஏசாயால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தோப்புகளுக்கு பின்னே போய் தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணுகிறவர்களையும், ஏசாயா 66 பன்றி இறைச்சியையும் எலியையும் சாப்பிட்றவங்க ஏகமாக என்ன செய்யப்படுவாங்களாம்? சங்கரிக்கப்பட்டு போவார்கள். ஆண்டவர் அங்கே ஓன் பண்ணியிருக்கார். தனக்கு பிரியமில்லாத அருவருப்பான உணவுகளை சாப்பிட்றாக்கள் தேவன் என்ன செய்வார்? சங்கரிப்பேன் என்று. ஓகே, இவனை டிஸ்ட்ராய் அப்படியான காரியங்கள் செய்கிறவங்களை. ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காக்க வேண்டியது எங்களை கடமை. ஓகே, இந்த ஆலய விஷயத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும். 1 கொரிந்தியர் 3:16 ஓகே, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். தேவனுடைய ஆலயமாகிய உங்களில் நீங்கள் தான் இப்போ ஆலயம். கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் அங்கே இடிக்கப்பட்டு போயிட்டு. அதில் ஒன்று யோசிக்கணும், கைகளால் என்னத்துக்கு ஆலயம் கட்டினாங்க? என்னத்துக்கு ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கும்படி. ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? 2 டேப்லெட், 2 கற்பலைகள் இருந்தது. அதில் தேவனுடைய பிரமாணம் எழுதப்பட்டிருந்தது, கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பனைகள். ஓகே, அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறது தான் ஆலயம். ஆமென். இப்போது அந்த ஆலயம் மாற்றப்பட்டு அந்த ஆலயம் நீங்களா இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை இருக்கு. அந்த புதிய உடன்படிக்கை என்னத்தில் எழுதப்பட்டிருக்கு? உங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய இருதயமானது மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கு. அதனால தான் அதை என்ன செய்யறது? அது ஆராயிரவர் யாரா இருக்கா? தேவனா இருக்கா. ஆமென். அந்த புதிய உடன்படிக்கை உங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா அந்த உடன்படிக்கை என்ன எழுதப்பட்டிருக்கு? அங்கே எரேமியா 33:31 குறிப்பிட்டவாறு அங்கே பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் எழுதுவேன்னு சொன்னதுபடி அங்கே பிரமாணம் வைக்கப்படுகிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கு. பிரமாணம் வைக்கப்படுறதுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி தேவை. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கு. ஆமென். ஸோ நீங்க ஆலயமா இருப்பீங்களா இருந்தா உங்களை ஆலயமா தேவன் எதற்காக மாற்றிக்கொண்டார்? தன்னுடைய பிரமாணத்தை வைக்கிற இடமா. ஆமென். ஸோ நீங்க பிரமாணத்தை மீறி காரியம் செஞ்சு நாங்க தான் ஆண்டோட ஆலயமா இருப்போம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப இப்படி ஆண்டோடைய ஆலயம் தீட்டுப்படுற போதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆலயத்தை புறஜாதியார் கையில கொடுத்து போட்டார், இடிச்சு போடும்படி. தேவனுடைய பிரமாணங்களை மீறி அங்கே அருவருப்பும் அட்டூழியமும் கூடும்போது தேவனுடைய ஆலயம் என்ன செய்தது? பபிலோனியர் கையில் கொடுக்கப்பட்டது. அதாவது அவங்க ஆலயத்தை முழுக்க அழிச்சு போட்டாங்க. ஆமென். இது நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, 2வது தரமும் அப்படியே நடந்தது, 3வது தரமும் அப்படியே நடந்தது, 2வது தரமும் அப்படியே நடந்தது. ஓகே, தேவன் தன் ஆலயத்தை கெடுக்கிறவனை என்ன செய்யறார்? தேவன் அழிக்கிறவரா இருக்கார். ஆமென்.
அதுக்கு பிறகு ஆலயமும் இல்லை, அந்த ஆலயத்தை கெடுத்தவங்களும் இல்லை. ஆமென். ஸோ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பானாக இருந்தால் ஆமென், அவனை தேவன் கெடுப்பார். ஏனென்றா தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கெடுக்கப்பட்டார்கள், கெட்டு போனார்கள், சோரம் போனார்கள். அந்த நேரம் தேவன் ஆலயத்தையும் இடித்து ஜனங்களையும் என்ன செஞ்சார்? புறஜாதியாருக்கு விற்று போட்டார். செஞ்சாரா இல்லையா? ஆமென். அதே ஆலயம் இடம் மாற்றப்பட்டது. இப்போது அந்த ஆலயம் எதுக்குள்ள வந்துட்டு? உங்களுக்குள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். உங்களுக்குள் வரும்போது நீங்கள் அந்த ஆலயத்தை கெடுப்பீர்களா இருந்தால் அதே ப்ரொசீஜர் தான். தேவன் என்ன செய்வார்? கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பீர்களா இருந்தால் தேவன் என்ன செய்வார்? அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கான்? பரிசுத்தமாக இருக்கு. அப்ப நீங்களே அந்த ஆலயம். அப்ப அந்த பரிசுத்தமான ஆலயத்துல அசுத்தமான தீட்டான எந்த காரியத்தையும் தொட்டுட்டு போயிடாது. அவன் அன்றைய நாள் சூரியன் மங்கு மட்டும் என்னவா இருப்பான்? தீட்டா இருப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை ஈடுபட இயலாது. இப்போது அந்த பரிசுத்தம் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் இவ்விதமான அருவருப்பான காரியங்களை செய்யும் போது நீங்கள் என்னத்தை செய்றீங்க? தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துறீங்க. முந்தி நீங்க தீட்டுப்படுத்திட்டு போகக்கூடாது. இப்ப அந்த தீட்டை என்ன செய்றீங்க? தேவனுடைய ஆலயமாகி உங்கள் சரீரத்துக்குள்ள கொண்டு வரும் போது நீங்க டிரெக்டா என்ன செய்றீங்க? ஆண்டவரோட அங்கே முரண்படுறீங்க, ஆண்டோட ஆலயத்தை கெடுக்கிறீங்க. அதனாலதான் உங்க ஒவ்வொருவருடைய உடலையும் நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் பேணி காத்துக்கொள்ளணும். ஏனென்றா இந்த ஆலயத்தை நீங்க பேணி காக்காட்டி நீங்க யாரோட முரண்படுறீங்க? கடவுளோட, தேவனோட. ஆமென். ஸோ தேவன் சொல்ற அங்க ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்னா நீங்க உங்களுக்குள்ள இந்த அருவருப்போ, இந்த கேடோ, கெட்ட எண்ணங்களோ, கெட்ட சிந்தனைகளோ, எவ்விதமான ஒரு அருவருப்பும் வராதபடி. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஏரோது ராஜா கட்டின தேவாலயத்துக்கு 5 வாசல் இருந்தது, ஒரு பக்கம்தான். அதே மாதிரி மனுஷன் உடம்புக்கு என்ன இருக்கு? 5 புலன்கள் காணப்படுது. பார்க்கறது, கேட்கறது, தொடுறது, ருசிக்கிறது, முகர்றது. ஓகே. ஸோ இந்த 5 விதமான காரியங்களுக்குள்ளாலும் என்னவும் போகக்கூடாது, எது விதமான தீட்டான காரியம் உட்பிரவேசிக்காதபடி நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். நான் சொல்ற விலங்கு தானே உங்களுக்கு. ஓகே. இப்போ நாங்கள் அடித்து பூசி சம்பவத்துக்கு போவோம். ஓகே. இந்த இந்த அதிகாரம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இருக்கு. இது பேதுரு யோப்பா பட்டணத்துல ஊழிய விஷயமா அவர் தன் ஊழியத்தை நிறைவேற்றி யோப்பா பட்டணத்தை தாங்கி இருந்த நேரம் நடந்த ஒரு சம்பவம். 10வது அதிகாரம் 1வது வசனம் துவங்கி நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இத்தாலியா பட்டாளம் சொல்றது ஒரு ரெஜிமெண்ட். ஓகே. அந்த ரெஜிமெண்ட்டுக்கு ஒரு அதிபதி இருந்தான், 100க்கு அதிபதி. அந்த அதிபதிக்கு பேர் கொர்நெலியு. ஓகே. ரோமன்ஸ் டைம்ல இத்தாலின்றது இவ்வளவு பெரிய நாடில் ஒரு சின்ன சிட்டி. ஓகே. சின்ன ஒரு ஏரியா. அந்த பேர்ல ஒரு ரெஜிமெண்ட் இருந்தது. அந்த ரெஜிமெண்ட்டுக்கு அந்த பேர்ல ரெஜிமெண்ட் செசரியா நாட்டில் தங்கி இருந்தது. அந்த ரெஜிமெண்ட் அதிபதிக்கு பேர் கொர்நெலியு. ஓகே. பேரையும் பார்த்தீங்கன்னா ரோமன் நேம், இது ஹீப்ரு நேம் இல்லை, பார்த்தீங்களா? ஓகே. காணப்பட்டு இருந்தான். ஓகே. இவன் புறஜாதியான். ஓகே. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு 100க்கு அதிபதி, போர் வீரர். 100க்கு அதிபதினா கிட்டத்தட்ட ஒரு என்ன போஸ்ட்னு சொல்லுவாங்க? ஜெனரல், நோ, பிரிகேடியர், கர்னல், அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன், யுத்த வீரர். யாருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு வந்தான்? ஆண்டவருக்கு பயந்து. இவன் செசரியா நாட்டுக்கு வந்த போது யூத ஜனங்கள் வழிபடுற தேவனையும் அங்கே அவருடைய நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு இது உண்மையான தேவன் புறஜாதியான இருந்தும் தேவனை தெரிஞ்சு இதுதான் உண்மையான தேவன் கீழ்ப்படிந்து அங்கே வாழ்ந்து வந்த மனுஷனா இருக்கிறார். இவனுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒன்றும் தெரியாது. ஆனா இவன் கீழ்ப்படிஞ்சது என்ன?
தேவனுடைய பிரமாணத்துக்கு. ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். வேதத்துக்கு அமைய என்ன சொல்லுது? 1ஆம் அதிகாரம் சங்கீதம், அன்னு தினமும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் அதே மாதிரி வாழ்ந்து கொண்டு வர்ற மனுஷனா காணப்படுற. ஆமென். அனுதினமும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ற மனுஷன். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமான தரிசனம் கண்டு, பிரத்யட்சமான்னு சொன்னா முழிச்சிருக்கக்குள்ள இந்த கண்ணை மூடி தூங்குற நேரம் வர்ற தரிசனம் பிரத்யட்சமா, அதாவது அவனுக்கு முன்னால நேரடியா ஓகே தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு இறக்கமுள்ள இருப்பாருங்க. தனக்கு உண்மையா ஒனஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன உள்ளவரா இருக்கார்? நீதி உள்ள தேவனா இருக்கார். தன்னை ரட்சிப்ப இந்த கொர்நேலியுவுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தன்னை தூதன் அனுப்பி போய் சீமோன் பேதுருவை கூட்டிக்கொண்டு வான்னு கட்டளையிடுகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு சில நேரம் ஆக்களுக்கு கொஸ்டின் வரும், ஆண்டவரை பற்றியே அறியாத ஆக்களுக்கு எப்படி இயேசுவை பற்றி தெரியும், அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்லாம் நிறைய இன்றைக்கி ப்ரூடாக கதை விடுவாங்க. ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை நீங்கள் நேசித்து உண்மையாக இருந்தால் அவர் தன்னை தூதன் அனுப்பி சரி என்ன செய்வார்? உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய பண்ணுவார். ஆமென். ஆமென். ஆனால் அப்படி ஒனஸ்டான ஆக்கள் இருக்கிறாங்களான்னு முதல்ல கேள்வி. ஆமென். சரி, ஓகே, சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்களில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, ஸோ கொர்நேலியு மட்டுமல்ல, கொர்நேலியோட படையணியிலையும் தேவபக்தியுள்ள மனுஷர் இருக்காங்க, அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்ல அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். மறுநாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். ஆமென். ஸோ இவங்க வர்றாங்க. ஆண்டோட டைமிங்கை பாருங்க. பேதுரு என்ன செய்யறான்? 6ஆம் மணி நேரத்தில் அவனோட தானியலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபிப்பாங்க பிரதான நேரங்களில். ஓகே, அப்போ இந்த 6ஆம் மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்குது. அவன் வளமே ஜெபிக்கிற ஸ்கெட்யூலில் மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். இப்போ அவன் ஜெபிக்க மேலே ஏறும்போது அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? மிகுந்த பசி ஒன்று உண்டாயிட்டு. ஓகே, பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, ஓகே, அப்போ சாப்பாடு என்ன தனக்கு ஜெபிக்க போகிறேன்னு பார்த்து நல்லா பசி வர அவன் சொல்லியிருக்கான் சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க ரெடி பண்ண முதல்ல இவன் என்ன செஞ்சான்? நான் ஞான திருஷ்டி அடைந்தான், அதாவது தரிசனம் காண்ற நிலைமைக்கு போனான். ஏன்னா அவன் ஜெப வேலையில் ஜெபிச்சு கொண்டு எப்படியுமே அவன் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சீசனான மனுஷன் சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுப்பானா ஜெபத்துக்கு முதலிடம் கொடுப்பானா? சாப்பாடு ஆயத்தம் பண்ண சொன்னாலும் அவன் என்ன செய்வான்? முதல்ல ஜெபிச்சு முடிச்சுட்டு வருவான் பசியை தாங்கி கொண்டு. அவன் ஜெபிக்கும் போது என்ன செஞ்சான்? ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாயும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். ஆமென். நல்லா கேட்கணும். இது ஒரு தரிசனம், சரியா? இது ஒரு பிரத்யட்சணமா, அதாவது ஒரு ஆண்டவர் டிரெக்டா கதைக்கிற ஒரு விஷயம் அல்ல. இன்டிரெக்டா பேதுருக்கு ஒரு காரியத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஸோ இந்த தரிசனத்தை அவன் காண்றான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி. ஓகே,
சொல்ற சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். ஆமென். இது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து போன பிறகு நடந்த சம்பவம். ஓகே, இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் அடிக்கப்பட்டு எல்லா சாபம் எல்லா தீட்டும் இல்லாமல் போச்சுன்னு சொன்னானா? இல்லை. அவன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து போன பிறகு கூட அவன் அருவருப்பான சாப்பாடுகளை புசிக்காதபடி தன்னை காத்து கொண்டான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரா எங்கேயாவது இனி கண்டதையும் சாப்பிடலான்னு? இல்லை. ஓகே, அப்படின்னா பேதுருவே, நீ சும்மா இருக்க, நீ கண்டதையும் சாப்பிடலாம், போய் பண்டிகை பொறிச்சு போய் நான் வரேன்னு சொன்னாரா? இங்கே ஒரு நாளும் சொன்னதில்லை. ஓகே, அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்த மனுஷனா அங்கே வாழ்ந்து கொண்டு வாரான் என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஓகே, சொல்றார். இவர் சொல்றார், நான் தீட்டாத ஒன்றுமே நான் புசிச்சது இல்லை ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் சுத்தமாக்கினத, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. ஓகே, ஆண்டவர் எல்லாம் பியூரிஃபை பண்ணிட்டார். நீ என்ன செய்யக்கூடாது? நீ இவைகளை தீட்டா எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் தரிசனத்தில் அவனுக்கு அட்வைஸ் பண்றார். மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். அது மனிதருக்காக விடப்படவில்லை, அங்கே திரும்பவும் அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். இது ஒரு தரிசனம், நல்லா கவனிக்கணும். இது தரிசனம், ஆண்டவர் கட்டளை போட இல்லை. இது புதிய கட்டளையை அவனுக்கு சொல்றேன் சாப்பிடுன்னு சொல்ல இல்லை. ஜஸ்ட் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறார். ஓகே, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசப்படியில் வந்து நின்றார்கள். ஆமென். இந்த புறஜாதியான மனுஷர் என்ன செஞ்சாங்க? இதை இப்போ ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஆண்டோட பிரமாணத்தை ஆண்டவர் மீற சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இதை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அங்கே புறஜாதியான இந்த மனுஷர் என்ன செஞ்சாங்க? பேதுருடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஆமென். அக்யூரேட்டா கேட்கிறாங்க. ஏன்னா தேவதூதன் எல்லாம் அப் டு டேட்டா சொல்லி அனுப்பினால. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 புருஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஆவியானவர் என்ன செஞ்சார்? சாட்சி பகர்றார், நான் தான் இந்த ஏற்பாட்டுக்கு காரணம், நீ ஒன்றுமே பயப்படாமல் போ. ஓகே, அப்போ மேலே பார்ப்போம், எதற்காக நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போன்னு சொல்லி ஆவியானவர் சொல்ல காரணம் உண்டு. ஆமென். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயாத்னமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். ஆமென். ஸோ இவங்க விவரித்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இப்படி தேவதூதனால் நாங்கள் கைட் பண்ணப்பட்டிருக்கோம், நாங்கள் நீங்கள் வரும் வரையும் உங்களோட வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்கறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கோம்னு சொல்ல, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். ஆமென். ஸோ பொதுவாக யூதர் புறஜாதியார வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் தேவனால இங்கே இவன் பரிசுத்த ஆவியானவர்ல அங்கே கைட் பண்ணப்படுறதுனால பேதுரு என்ன செய்யறான்? ஒரு மறுதளிப்பும் தெரிவிக்காம அவங்கள உள்ளே ஏற்று அங்கே அவங்கள உபசரித்து மறுநாள் புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். யோப்பா பட்டணத்தில் இருக்க சகோதரன்னா பேதுருவிட கூட பிறந்த சகோதரர்ல இங்கே இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாகிய அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால உருவாக்கப்பட்ட சகோதரர், ஞானஸ்தானம் பெற்று அங்கே தங்களோட ஊழியம் செய்த சகோதரர் குறிப்பிட்டு இங்கே சொல்லியிருக்கு. ஓகே, போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரை தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து
அவர்களுக்காக காத்திருந்தான். இந்த மனுஷன் ஆவலை பார்த்தீங்களா? இந்த காலத்தில் அப்படி இல்லை, வாங்கன்னு சொல்லி போட்டு என்ன செய்வாங்க, கடைசி நேரத்தில் ஐயோ வந்துட்டாங்கன்னு அவசரப்பட்டு ஏதோ சமாளிச்சு கொண்டு ஓகே சொல்கிறத கேட்டு தான் பார்ப்போமேன்னு விடுவாங்க. ஓகே, இப்படி ஆவலாக காத்திருக்க மாட்டாங்க. ஓகே, இன்றைக்கி ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா முதல்ல சொல்கிறது என்ன, ஐயோ யாருக்கும் எங்கள் சொந்தக்காரனுக்கு சொல்லிடாதீங்க, ஏன் அவங்க எங்களை மதம் மாறிட்டோன்னு நினைப்பாங்க. ஓகே, ஆனால் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், தன் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி தன் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி அழைச்சி ஆயத்தமாக காத்து கொண்டு இருக்கிறான். ஆமென். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஆமென். கொர்நேலியுவால் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுதான் அவனால் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் மரியாதை. யாருக்கு? பேதுருக்கு. இந்த மனுஷன் தேவனால கைட் பண்ணப்பட்டு இங்க என்னிடத்தில் தேவனுடைய ஒரு மெசேஜை கொண்டு வர்றான், இவனை நான் எப்படி வர, அவன் 100க்கு அதிபதி. ஓகே, மற்ற 100க்கு அதிபதியெல்லாம் சாதாரண மனுஷன் எப்படி நடத்துவாங்க, ஃபிங்கர் டிப்ஸில் தான் நடத்துவாங்க. ஆனால் இவன் என்ன செய்யறான், தட்ஸ் இட், அவனால் கொடுக்க முடிய மேக்சிமம் மரியாதை அவ்வளவுதான். ஓகே, காலில் படிந்து கொண்டான். பேதுரு என்ன செஞ்சான், 100க்கு அதிபதி என் காலில் விழ வச்சுட்டார் ஆண்டவர், அவனு பெருமை அடிச்சானா? இல்லை. பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். ஆமென். அப்ப இந்த யோசிச்சு பாருங்க, தலையில கையை வச்சு ஜெபிங்கன்னு உங்க முன்னுக்கு போய் முழக்கால் போட்டு நிக்கிறவங்களுக்கு எதியெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்த உடனே யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. கிட்டத்தட்ட இது மாதிரி தான் அங்க நடக்குது. ஓகே, தேவனை இன்னும் இவன் ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் இவன் எந்த காரியத்துக்கு இன்னும் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்க மனுஷன். பேதுரு போனோன்னு என்ன செய்யலாம், காலில் விழுது பாருங்க. பேதுரு சொல்கிறான், நானும் ஒரு மனுஷன் தான், உனக்கு ஈக்குவல் தான். ஓகே, நான் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் எதுவும் செஞ்சானா? இல்லை. ஓகே, அவன் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ ஒரு மனுஷனை விழுந்து கும்பிடக்கூடாது. ஓகே, கற்பனை காமன் ரூல்ஸ், இந்த உலகத்துக்குரிய பேசிக் கான்ஸ்டிடியூஷன். யாருமே எந்த மனுஷனுக்கு முன்னால் விழுந்து வணங்கக்கூடாது, எந்த மனுஷனும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு, மெயின் பார்ட் கவனமா இன்னைக்கு கவனிங்க. இந்த இடத்துல தான் கண்ட தரிசனம் என்னத்துக்கு நீங்க சொல்ற, அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியனோடே கலந்து அவனிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். அந்நியன்னா புறஜாதியாரோட, ரட்சிக்கப்படாத அதாவது யூதன் அல்லாதவங்களோட போக்கும் வரத்தும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது யூதருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, விளக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஏனெண்டா அவங்க அன்கிளீன், புறஜாதியார் அன்கிளீன். எப்படி அன்கிளீன்? அவங்க பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க எல்லா விதமான தீங்கான காரியமும் செய்வாங்க. ஓகே, விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமீன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் கட்டளை, அது ரூல்ஸ். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த அடித்து புசின்னு சொன்ன தரிசனம் என்னத்துக்கு ஆண்டவர் காட்டினார்? எந்த மனுஷனையும் அசுத்தன் என்றும் தீட்டென்றும் பேதுரு சொல்லாதபடிக்கு, எல்லாரிடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுன்ற காரியத்தை தெரிவிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த தரிசனத்தை காட்டியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்த்து பேசாமல் வந்தேன். ஆமென். புல் ஸ்டாப். அவர் அந்த சப்ஜெக்டை முடிக்கிறார், அந்த தரிசனத்துக்குரிய சப்ஜெக்ட். ஆகவே இந்த அடித்து புசின்னு சொல்லப்படுகிற இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை நீங்க 28 வரையும் வாசிச்சா தான் இந்த தரிசனத்தோட அர்த்தம் என்னன்றத அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்யறார்? விளங்கப்படுத்துறார். சொல்லுங்க, இது உணவை குறிச்ச காரியமா, புறஜாதியார் இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பேதுருவ அங்கே ஆண்டவர் தூண்டுறதுக்கு செஞ்ச காரியமா? ஆகவே சுயநலவாதி, அதாவது தங்களோட சுய இச்சைக்காக வாழ்றவங்க, ஆண்டவருக்காக ஒரு ரால் கனவா நண்டையும் விட்டு கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க?
இந்த தரிசனத்தை எடுத்து உங்களை வஞ்சிக்க பார்ப்பாங்க. ஓகே, அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு தேவன் ஒதுக்கி வச்ச காரியங்களை, தேவன் அசுத்தம் தீட்டுன்னு சொல்கிற காரியங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உட்கொண்டு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, அதை தீட்டுப்படுத்தி போடாதீங்க. ஆமென். இது ஒரு காரியம். ஓகே, இன்னொரு வசனத்தை கொண்டு உங்களை ஏமாற்ற வருவாங்க. அது எதில் இருக்குண்டா 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயுட நிருபம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஓகே, 4வது அதிகாரம் 1 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆமென். அதில் முதல்ல விவாகத்தை குறித்து இருக்கு. ஓகே, தேவன் யாரையும் விவாகம் பண்ணாதுன்னு சொல்ல இல்லை. ஓகே, அது ஒரு ஊழியம்னு சொல்லியிருக்கார். ஆமென். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி விவாகம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்யணும்னு எங்கேயும் கட்டளை போட்டில. சில சபைகள் அப்படி கட்டளையிட்டு வச்சிருக்கு. ஓகே, நீங்கள் ஊழியம் செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும், அன்னகராகணும். ஆகையிலும் நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் நீங்கள் பிரியணும். ஆமென். அப்படியான சபைகள் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை. குறிப்பிட்ட சபை, மிக பெரிய சபை. ஓகே, சிலபஸ் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாது, ஊழியம் செய்ய இயலாது. ஓகே, நான் கத்தோலிக்கத்தை சொல்லலை. கத்தோலிக்கமும் பைபிளும் டோட்டல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அது வேறு சமயம், வேறு நம்பிக்கைகளை கொண்டது. இந்த பைபிளை வச்சுக்கொண்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கி சில சபைகள் இருக்குது. அவங்க விவாகம் பண்ணாமல் நீ ஊழியம் செய்ய இயலாது. ஓகே, அப்படியே நீ விவாகம் பண்ணியிருந்தாலும் நீ என்ன செய்யணும், பிரியணும். ஓகே, நீ கணவன் மனைவியாக வாழ முடியாததுக்கு பிறகு ஊழியம் செய்யணும்டா. யார் விவாகத்தை உருவாக்குனது? ஆண்டவர். ஆமென். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்ன செய்கிறாங்க, தேவன்ட ஊழியம் செய்யணும்னா நீ பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் இவங்க தாங்களாக ஃபிலோசபி உருவாக்கி அப்படியான காரியம் இருக்குது. ஓகே, இவர்களை மேலே வாசிச்சிங்கன்னா இவர்கள் விசுவாசத்தை வெற்றி விலகி போனவங்கன்னு தான் அங்கே குறிப்பிடப்படுது. ஓகே, விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி, நல்லா கவனிக்கணும், விசுவாசிகளும் தேவனை விசுவாசிக்கிறவங்களும் சத்தியத்தை அறிந்தவர்களும். சத்தியம்னா என்ன? ஓகே, யோவான் 17:17 வாசிங்க. சத்தியம்டா என்னண்டா, உம்முடைய சத்தியமே வசனம், தேவனுடைய வசனம். அதாவது இந்த நியாயப்பிரமாண புத்தகம் தான் தேவனுடைய சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆகவே இங்க விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும், அதாவது வசனத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆமென். தேவன் படைத்த, நல்லா திங்க் பண்ணணும், தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை நீங்கள் எங்கே போய் வாசிக்கலாம்? தேவன் இந்த சர்டன் ஃபுட் தான் நான் உங்களுக்கு உணவாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்ன போஜன பதார்த்தங்களை எங்கே போய் நீங்கள் பார்க்கலாம்? லெவிட்டிக்கல் 11, லேவியராகம் 11 அழகாக சொல்லியிருக்கார். இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை நீ தொடவும் கூடாது, இது உனக்கு அருவருப்பு தீட்டு, ஆனால் நீ இவைகளை சாப்பிடலாம் சொல்லியிருக்காரா இல்லையா? தேவன் படைத்த போஜன பதார்த்தங்கள் தானியங்களாக இருந்தால் என்ன, மிருகங்களாக இருந்தால் என்ன, தேவன் படைத்த போஜனத்துக்குன்னு படைச்சது. ஆமேன். இதை விளங்கப்படுத்த மாட்டாங்க. தேவன் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு, எல்லா போஜன பதார்த்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு கதையை விட்டுருவாங்க. வடிவா சொல்ல மாட்டாங்க. தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆமேன். ஸோ இந்த தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஆமேன். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. தேவன் எங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு படைச்ச போஜனம் எல்லாம் நல்லதா தான் இருக்கு. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஆமேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஒருத்தர் சொல்லுவான். ஓகே, சில இருக்கிறாங்க, நீங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், மச்சம் சாப்பிடக்கூடாது, மச்சம் சாப்பிட்டா அப்படி நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெஜிடபிளை சாப்பிடாங்க, இதெல்லாம் எங்கட மாமிசத்தை பேன்றது கொடுக்குற ஐடியா. ஓகே, பொதுவாக அந்த யோகா செய்கிறவங்களாம் பாருங்கள், கண்ணை ஸ்கெட்யூல் வச்சுருப்பாங்க சாப்பாட்டுக்கு. ஓகே,
இதெல்லாம் வீண் காரியம். நீங்க இதெல்லாம் ஆண்டவர் படைச்ச எல்லா போஜனத்தையும் நீங்க ஸ்தோத்திரத்தோட புசிப்பீங்களானா நீங்க என்ன செய்வீங்க? ஒன்றும் விளக்கப்படத்தக்கதல்ல. அந்த ஃபுட்டெல்லாம் ஒன்றுமே விளக்கப்படத்தக்கதல்ல. அதுக்குன்னு பண்டி இறைச்சி கொண்டாந்து வச்சு சோத்திரம் பண்ணி சாப்பிடுன்னு நீங்கள் எங்கேயும் சொல்லலை. ஓகே, ஆண்டவர் படைக்காது, அது ஆண்டவர் உணவுக்குன்னு படைக்காதது. ஓகே, ஆண்டவர் படைச்சது வேற வேலைக்கு, உணவுக்குன்னு படைச்சதெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடைய புசிங்க, தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஓகே ஜபத்தினாலும் சுத்திகரிக்கப்படும். எப்படி தேவ வசனத்தினால் அது சுத்திகரிக்கப்படும்? இந்த போஜனம் எனக்கு தகுதியானதா? தேவ வசனத்தின் மூலமா எப்படி சுத்திகரிக்கிறது? பண்டி அரைச்ச தேவ வசனத்தினால் சுத்திகரிக்கலுமா? எந்த வசனத்தை கொண்டு வந்து சுத்திகரிக்க போறீங்க? ஆற்றச்சு கொண்டு வந்து வச்சு ஆண்டவர் சொன்னார் அது புசிப்புக்கு நல்லது, தேவ வசனம் சொல்லி இருக்கு. ஓகே, அப்ப அது என்ன செய்யப்படுது? அங்கீகரிக்கப்படுது தேவனுடைய வசனத்தினால். அதை நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்க இந்த சாப்பாடை கொடுத்துருக்கீங்க எனக்கு சொல்லி நன்றி சொல்லி சாப்பிடலாம். ஓகே, எலிய மாற்றச்சி பாம்பை எலி பண்டி பாம்பு பூனை கரடியெல்லாம் கொண்டாந்து வச்சு நீங்கள் அப்படி செய்யலுமா? தேவவசனத்தில் சுத்திகரிக்கலுமா? தேவவசனம் வடிவாக சொல்லுது அதை தொடவுமேனா அது தொட்டா நீ தீட்டு. எப்படி அதை சுத்திகரிப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியார் சொன்னார், நாங்கள் எல்லாம் பண்டிகை சோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஓகே, நீங்கள் சோத்திரம் பண்ணுறீங்க சரி, இங்கே அங்கே மேலே இன்னொரு வசனம் சொல்லப்படுது, தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும். எப்படி ஜெப வசனத்தினால அதுக்கு அங்கீகரிப்பீங்க? ஸோ அது ஒரு வஞ்சனையான உபதேசம். ஆமென். தேவனுடைய ஊழியக்காரங்க எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு தான் போதிச்சிருக்காங்க. அதனால அவங்க ஒன்றுமே நியாயப்பிரமாணத்தை கான்ட்ராடிக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, தேவன் படைச்ச போஜனத்தை தேடி சாப்பிடுங்க. தேவன் படைச்ச போஜனம் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எங்கே போகணும்? லேவியராகவும் போகணும். ஆமென். நீங்கள் ஆசாரியத்துவத்துக்கும் நீங்கள் ராஜரீகமான ஆசாரியத்துவத்துக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். என்னத்துவத்துக்கு? ராஜரீகமான ஆசாரியத்துக்கு. ஆகவே நீங்கள் லேவியருடைய கட்டளைகள் என்னென்னு எடுத்து வாசிங்க. உணவுக்கு எது தகுதி, எது தகுதி இல்லை, எது உணவுக்கு தேவ வசனத்தினால அங்கீகரிக்கப்படுதுன்றதை பாருங்க. ஆமென். ஸோ அது ஒரு காரியம் இருக்கத்தக்கன. மூன்றாவது இப்படி ஒரு கதை விடுவாங்க. ஓகே, கொரிந்தியர்ல எடுத்துட்டு வருவாங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அங்கே 7வது வசனத்தை வாசிச்சு அங்கே 10:18 21 வரை போகுது. அங்கே 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி. இது ஆதியாகமத்தில் அங்கே ஆதியாகமில் யாத்ராகமத்தில் அங்கே சொல்லப்படுது. தேவனுக்கு முரணா அங்கே விக்கிர ஆராதனை செய்து என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி புசிக்கிறதும் குடிக்கிறதும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத தேவனுக்கு முரணா என்ன செஞ்சாங்க? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஸோ புசிப்பும் குடிப்பும் தேவனுக்கு முரணாக்கப்படும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத குடிப்பும் புசிப்பும் அங்கே விளையாட்டு களியாட்டுகள் உருவாக்கப்படும் போது அங்கே அது என்னத்துக்கு ஈக்குவலாக தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார்? விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஸோ உங்களோட உணவை நீங்க கவனமா கையாளுவீங்களா இருந்தா நீங்க என்ன இருக்க மாட்டீங்க? விக்கிர ஆராதனைக்காரர் ஆக மாட்டீங்க. ஏனென்றால் எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு செல்வத்தை பார்த்து கும்பிட்டா தான் விக்கிர ஆராதனை. தேவனுடைய வசனத்தை எதிர்த்து நிற்கிறதும் விக்கிர ஆராதனை அங்கே 1 சாமுவேல் 15 சொல்லியிருக்கு. ஓகே, இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு என்ன? தேவனுக்கு பிரியமில்லாதபடி குடிப்பும் புசிப்பும் விளையாடவும் எழுந்திருச்சிங்கன்னா அதுவும் என்னவா இருக்கு? விக்கிர ஆராதனைக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு தான் என்ன செஞ்சாங்க? இந்த ஆட்டத்துக்கு வெளிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதுல கவனமா இருங்க. அங்கே நீங்க அதே அதிகாரம் 10வது அதிகாரத்துல 18 வாசிக்க கேளுங்க. மாமிசத்தின் படியாக இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடைய ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? ஸோ இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லப்படுறது ஓகே பண்டிகை குறைச்சோ வேற சாப்பாட்டு காரியங்களை குறித்தல்ல. இந்த வசனத்தை பிரயோகிக்கிறார் விக்கிர ஆராதனை, அதாவது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது
குறித்து தான் இங்கே அவர் இந்த வசனங்களை அப்ளை பண்ணுறதை பார்ப்பீங்க. இதை கொண்டு போய் என்ன செய்வாங்க, நாங்கள் பாண்டியர் எதையும் சாப்பிடலாம், அதை பற்றி தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாருன்னு மாற்றி கதைப்பாங்க. ஓகே, அதான் ஒரு வசனத்தை எடுக்கிற நேரம் யாரால் யாருக்கு எப்போது எதற்காக, ஓகே அப்படின்னு தான் வாசிக்கணும். ஓகே, ஒன்றுமே இல்லாமல் வாசிங்கன்னா அங்கே அந்த வசனங்களோட அர்த்தமே விளங்காது. ஓகே, நான் சொல்கிறது விளங்கு தானே, இது ஒரு தியரி, இப்படி தான் நீங்கள் எதையும் வாசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரெண்டாவது விஷயம் புரியும். இல்லாட்டி யாருக்கு கொண்ட மாதிரி போயிடும். இதெல்லாம் பாருங்க, முடிக்கும் முன்னாடி இந்த வசனங்களுக்கெல்லாம் கொஸ்டின் மார்க் இருக்கு. இது அப்போஸ்தலர் பவுல் கேள்வியா தான் கேட்கிறாரு ஒழிய அங்கீகரிச்சு சொல்ல இல்லை. ஓகே, அங்கே பாருங்க, மாமிசத்தின்படி இஸ்ரவேலை பாருங்கள், மாமிசத்தின்படி காரியங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்களா? பலிகளை புசிக்கிறவங்க, ஓகே, தேவனுக்கு இடும் பலிகளை யார் புசிக்கிறாங்க? ஆசாரியர்களும் லேவியர்களும். ஓகே, ஆசாரியர் புசிக்கிறாங்க. அவங்க எதோட ஐக்கியமா இருக்காங்க? தேவனுடைய பலி ஆலய காரியங்கள், அங்கே ஆலய பலிபீடத்துக்கு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். அது ஒரு கொஸ்டின் மார்க். நீங்க காண்றீங்க தானே, பாருங்க, அந்தந்த காரியம் செய்யறவங்க அந்தந்த விஷயத்துக்கு ஐக்கியமா இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். ஓகே, இப்படி இருக்க விக்கிரம் ஒரு பொருள் என்றும் விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அது ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ சொல்றார், நான் சொல்றேன். ஓகே, இப்படி இருக்க, ஓகே, ஒரு காரியத்தை செய்யறவன் அந்த காரியத்துல தான் என்னவா இருப்பான்? ஐக்கியமா இருப்பான். ஓகே, அப்படி இருக்க விக்கிரம் ஒரு பொருள் என்றும் விக்கிரம் ஒரு விஷயம் என்றும் விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அப்படி நான் சொல்ல வர்றேனா இங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போடுறார். அதாவது அதுக்கு இன்னும் பதில் கொடுக்க இல்லை, அடுத்த வசனத்தை தான் அதுக்கு பதில் கொடுக்க போறார். ஓகே, பொருள் என்றுன்னு சொல்லி நீங்க விக்கிரமெல்லாம் ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சொல்லி விக்கிறது படிச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் இப்ப விஷயம் இல்லை, தெரியுமா? இன்னைக்கு சண்டே வர்ஷிப்காரங்கள விக்கிரகங்கள் இருக்க இடத்துக்கு போகலான்னு போதிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, விக்கிரகங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலர் அப்படி சொல்ல இல்லை. ஓகே, அது ஒரு விஷயம் என்று நான் சொல்லுகிறேனோ, அதாவது இது ஒரு மேட்டர்ன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேனா அப்படின்னு கொஸ்டின் மார்க்க போட்டுட்டு சொல்றார். ஆமா, இது ஒரு விஷயம். ஓகே, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார் என்று சொல்லுகிறேன். ஆமென். அவரோட பதில் என்ன? ஓகே, முதல்ல சொன்னார் விக்கிரகங்கள் அதெல்லாம் மெட்டர்ன்னு நான் சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது பதில் என்ன இருக்கு? ஆமா, அது ஒரு விஷயம், அது பிரச்சனை. அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள், ஓகே, பலியிடுகிறது எல்லாமே தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். அவன் இந்த வேதத்தில் பலி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின்படி நீ பலி தேவையில்லை, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பலியா இருக்கிறார், அவரே பிரதான பலி, இப்படியெல்லாம் சொல்லி இருக்க தக்கன ஒருத்தன் போய் பலியிடுவானா இருந்தா அவன் என்னவா இருக்கான்? அஞ்ஞானியா இருக்கான். அவன் பலி தேவனுக்கு செலுத்தப்படையில பேய்களுக்கு தான் செலுத்தப்படுது. அந்த பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரம் புறஜாதியான் தேவன் அறியாதவன் ஒரு பலியிட்டா கூட அது யாருக்கு பலியிடுறான்? தேவனுக்கு பலியிடுறான் இல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென். அப்படின்னா என்ன சொல்றார் அப்போஸ்தலர்? நீங்க அதை விட்டு விலகி இருக்கணும், கவனமா இருங்க. சொல்லுகிறேன், நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்க இப்படியான காரியங்கள், விக்கிரகங்களுக்கு பலியிடுற காரியம், அஞ்ஞானிகள் போய் பலியிடுற இடங்கள்ல ஐக்கியமா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. பேய்களோட ஐக்கியமா இருக்க விருப்பம் இல்லை என்ன அர்த்தம்? பேய்க்கு பலியிடுறவங்களோட ஐக்கியமா இருக்கிறது எனக்கு பிரியமில்லை, மனதில்லை. இந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். இதை எடுத்து சடைஞ்சு போட்டு சொல்லுவாங்க விக்கிரகம் எல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. ஓகே, அப்படியே சொல்லி போட்டு கீழே வந்து அதையும் ட்விஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஓகே, அப்போஸ்தலர் நீ குறிப்பிடுறதுன்படி விக்கிரகம் ஒரு பொருளா இல்லையா? அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? இந்த இடத்த விட்டு ஒதுங்கி இருக்க சொல்றாரா, இல்லாட்டி உள்ள போய் நீங்க பிரச்சனையில சாப்பிடுவாங்கன்றாரா? அதை கவனமா பார்க்கணும். ஓகே, நீங்க அவங்களோட கலந்துருக்கிறது அப்போஸ்தலருக்கு பிரியமே இல்லை. ஓகே, மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கொம்யூனியன்ல பங்கெடுக்கிறீங்க, ஆண்டோட பாத்திரத்துல நீங்க பங்கெடுக்கிறீங்க. நீங்க போய் என்ன செய்யக்கூடாது?
பிசாசுகளுக்கு பலியிட்டு அங்கே வைக்கிற உணவையும் புசிக்க கூடாது. அந்த பந்தியிலையும் நீங்க அந்த பாத்திரத்திலையும் நீங்க பானம் பண்ணக்கூடாது. ஏன்னா பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் எவ்வளவு வேணும் தொடர்பில்லை. ஆமென். பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாதே. ஆமென். கர்த்தருடைய போஜன பந்தி எது? சகோதரர்களா கூடி இயேசு கிறிஸ்து நினைவாக நாங்க என்ன செய்யறோம்? அவரோட பந்தியில பங்கு கொள்றோம். அவர் எங்களுக்கு ஏற்படுத்தின உடன்படிக்கையின் பந்தியில பங்கு கொள்றோம். அந்த பந்திக்கும் பேய்களாகிய விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுற பந்திக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பங்கெடுக்க கூடாது, உள்ளவரா இருக்கக்கூடாதே. ஆமென். நான் சொல்லல, வசனம் அப்படித்தானே சொல்லுதீங்க இன்னைக்கு. அப்ப அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரா, நீங்க இந்து கோயிலுக்குள்ள இங்கேயும் போய் நீங்க சாப்பிடலாம், அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க போய் சாப்பிடலாம், அதெல்லாம் மேட்டர் இல்லை, விற்கிறவெல்லாம் மேட்டர் இல்லை, அப்படியே இங்க சொல்ற? எவ்வளவு வேணும் அதோட உங்களுக்கு பங்கு இருக்கக்கூடாது. அப்ப அது வஞ்சனையான உபதேசமா? இந்த வார்த்தையை எடுத்து சடைஞ்சி உங்களை ஏமாத்துறதுக்கு வஞ்சிக்கிறவன் செய்யற காரியமா, இல்லாத நேர்மையான உபதேசமா? அப்ப அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குன்னு எனக்கு தெரியல. வஞ்சிக்கிறவங்களுக்கு எனக்கு சரியான கஷ்டம், அது வாரது எனக்கு ஆத்திரவர்களுக்கு இருந்து. ஓகே, ஏன்னா தேவ பிள்ளைகளை வஞ்சித்து நீங்க ஆலயமா இருக்கீங்க, உங்களுக்குள்ள அருவருப்பை ஏத்துறது தான் யாரோட வேலை? பிசாசுல வேலை. ஆமென். தெரியும், நீங்க செய்ய மாட்டீங்க, என்ன செய்யறான்? உங்களுக்கு அறியாம ரகசியமா ஏத்துறான். ஓகே, ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு வேணும் நீங்க அருவருப்பான எந்த விதமான சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. அவன் என்ன செய்யறான்? இன்றைக்கு கோனுக்குள்ள தேலிட ஜெனட்டிக்ஸை போட்டு கோன் ப்ரொடக்ஷனை கொண்டு வரோம். அப்போ அந்த கிருமிகள் என்ன செய்யாதான் கோனை சேதப்படுத்தாது. பிசாசு தான், பிசாசு எங்களுக்கு எதிராக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கான். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டோட ஆவியில் பிள்ளைகள்னால எங்களுக்கு எங்கேயாவது மெசேஜ் வந்துடும், அறிஞ்சுக்கொள்றோம். ஓகே, யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற, பிசாசின் பந்திகளுக்கு உங்களுக்கும் தேவனுடைய பந்திக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்க ரெண்டு பந்தியிலும் இருக்க இயலாது. ஒருத்தன் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்போஸ்தலர் பந்தியில் இருப்பானா இருந்தா அவன் ஒரு விக்கிரகத்துக்கு படைக்கிறத சாப்பிட எவ்வளவு வேணும் முடியாதுன்னு அப்போஸ்தலர் இங்க ஆணித்தரமா சொல்றார். கூடாதே. ஓகே, கூடாதேன்னு அர்த்தம் என்ன? ஓகே, நீங்க செய்யக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? இப்ப அதான் நடந்துச்சு. ஓகே, ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டலாமான்னு அப்போஸ்தலர் பவுல் கேட்கிறார். இவங்க சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆண்டவர் அடிச்சதுல எந்த விக்கிரகத்துக்கு ஒப்புக்குள்ள நீங்க நிக்க கூடாது. நீங்க பரிசுத்தத்தின் பிள்ளைகள், அசுத்தத்துக்குள்ள நிக்க கூடாது. அது ஆண்டவருக்கு எரிச்சலா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிறீங்க என்ன? மனுஷர் நினைக்கிறாங்க என்ன? நாங்கள் ஆண்டவரோட ஸ்மார்ட், நாங்கள் ஆண்டவரோட அதெல்லாம் நாங்கள் ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? நீ விற்கிறவங்களுக்கு படைச்சி சாப்பிடலான்னே போதிக்கிறாங்க. ஓகே, விற்கிற தோப்புக்குள்ளே போகலான்னே போதிக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரில் போகலாம். பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா? இந்த வசனங்களை வச்சு தான் சுத்து மாத்து பண்ணியிருக்காங்க. தெளிவாக இருந்து வாசிங்க, ஆவியானவர்களோட பேசுவார். தெளிவாக இருந்து வாசிங்க. அதான் வேதத்தில் இருக்க ஒவ்வொரு கமாக்கும் கேள்விக்குறிக்கு நீங்கள் அர்த்தம் கொடுத்து வாசிச்சா தான் அது விளங்கும். ஆமென். ஸோ ஒரு விக்கிர ஆராதனை, ஒரு அஞ்ஞானி, அதாவது தேவனை அறியாத மனுஷர் கொடுக்குற எந்த பலியும் பேய்களுக்கு கொடுக்கப்படுற பலியா இருக்கு. ஆமென். அது எந்த திவசமா இருந்தா என்ன, யார நினைவா கொடுக்கறதா இருந்தா என்ன, யார பேர்ல கொடுக்கறதா இருந்தா என்ன, எதா இருந்தாலும் அங்கே பலி, அதாவது படைக்கப்படுற பொருள் எதுவுமே தேவனுக்கு அல்லவென்றால் அது பேய்களுக்கே என்று அப்போஸ்தலர் பவுல் இங்கே குறிப்பிட விரும்புகிறார். நாம் அவருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? கேள்விக்குறி கேட்கிறார் உங்களை பார்த்து. நீங்களாம் ஆண்டவரோட ஸ்ட்ராங்கானாங்களா? ஆல் கொஸ்டின் மார்க்ஸ் கேளுங்க. ஓகே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இந்த எல்லாவற்றையும் ரெகுலர் மனுஷனை போல அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. இதெல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன் இந்த தகுதியாயிராதுன்னு சொல்ற? நான் இப்ப பரிசுத்தத்தின் பிள்ளை.
ஆமென். எனக்கு பாவத்தில் ஈடுபடுறது தகுதி இல்லாத விஷயம். ஆமென். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஃப்ரீ வில். ஒன்று ஆண்டவரை சேவிக்கணும், பிசாசு அது அப் டு எங்க கையில தான் இருக்கு. ஆனா அது எல்லாமே எனக்கு என்னத்தை உண்டாக்காது? தேவன் மேல் பக்தி விருத்தியை உண்டாக்காது. என்ற பக்தியை அது என்ன செய்யாது? மென்மேலும் வளர பண்ணாது. ஆமென். உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல், ஒவ்வொருத்தனும் உங்களோட சுய பிரயோஜனம் என்ன? ஐயோ டேஸ்டா இருக்கு, அது நல்லா இருக்கு. சுய பிரயோஜனம் என்ன? உங்களோட மாமிசத்தை கம்ஃபர்ட் பண்றதுக்கு நீங்க தேடாமல், ஓகே, பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஆமென். அடுத்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, இன்னும் ஆக்களை ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்கு, தேவ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? ஒருவனும் உங்களை குற்றம் சாட்டப்படாதவனா நீங்க காணப்படணும். ஆமென். கொலோசியன்ல என்ன சொல்லியிருக்கு? போஜனத்தை குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது, எந்த காரியங்களை குறித்தாவது, பண்டிகைகளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றம் சாட்டப்படாதவனா, குற்றம் சாட்டாதபடி பார்த்து கொள்ளுங்கள். யாருமே உங்களை பாயிண்ட் பண்ணக்கூடாது. நீ அப்படி சொல்ற, ஆனா நீ இப்படி செய்றியே, வேதம் இப்படி சொல்லுது, ஆனா நீ எப்படி செய்யற, மாத்தி செய்தியே அப்படின்னு சொல்லி உங்களை யாருமே குற்றம் சாட்டப்படாதபடி நீங்க கவனமா இருங்க. ஏன்னா இது வருங்காலங்களுக்கு நிழலா இருக்கிறது. வருங்காலம் ஃபியூச்சர் ஆண்டோட ராஜ்யத்துக்கு. ஆமென். நிழல்னு ஒன்று இருக்குன்னா அங்க என்ன இருக்கு? நிஜம் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த நிஜம் யாரா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ராஜ்யமா இருக்கிறது. இப்ப நாங்க நிழலாட்டத்துல இருக்கிறோம், ஆயத்தம் பண்ணிக்கிட்டு. ஓகே, ஸோ இந்த ஷெடோ லைஃப் நாங்கள் வாழ்கிற எண்ணத்துக்கு ரிஹர்சல். ஓகே, ஏன்னா அங்கே ஏசாயால் 66 கொடுப்பட்டு கடைசி வசனம் என்ன? என்னுடைய புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் ஒவ்வொரு மாத பிறப்பும் ஓய்வு நாள் தோறும் மாமிசமான யாவரும் என்ன வந்து என்ன செய்வாங்களாம்? தொழுது கொள்வார்கள். ஆமென். ஆமென். அப்போ அதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களை பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும். ஆமென். திறக்கடவன் கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது அல்ல இல்லை. ஆமென். மனசாட்சி நிமித்தம் நீங்க ஒன்றும் விசாரிக்க வேண்டியதல்ல. ஏன்னா கடையில வச்சிருக்க பொருள் அவன் விற்கிறதுக்கு படைச்சதா இல்லையா ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஓகே, கமர்ஷியல் மேட்டர். அவன் என்ன செய்வான்? கடையில் உள்ள சாமான் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு தான் என்ன செய்வான்? பூஜை பண்ணி வச்சிருப்பான். ஓகே, ஊரில் பார்த்தீங்கன்னா தெரியும், காலங்காத்தால் என்ன செய்வாங்க? கடையை திறந்துட்டு சாமம் வைக்க மாட்டாங்க, ஒரு பத்தி குச்சியை பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா? அப்படின்னா அந்த கடை முழுக்க அவன் என்னென்ன வேண்டிக் கொள்கிறான்? அவன்ட தேவர்கள்கிட்ட இந்த எல்லா சாமானும் உன் பொறுப்பில் தான் இருக்குது, கவனமாக பார்த்துக்கோ, நான் நல்லா வித்துறணும் சொல்லுவானா இல்லையா? அந்த நிமிஷம் அந்த பொருட்கள் அவ்வளவும் அந்த அத்தாரிட்டி கீழே போகுது. ஆனால் அதை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேணாமா? ஓகே, அதை குறித்து வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் அதை குறித்து நாங்கள் ஒன்றும் விசாரிக்க வேண்டியதில்லை. ஏன் மனசாட்சியை குறித்து நாங்கள் ஒன்றும் விசாரிக்க வேண்டியதில்லை? நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் ஒரு பொருள் வாங்கப்படுவாயின் அதற்குரிய கிரயத்தை கொடுத்து அந்த பொருள் என்ன செய்து உங்களோட அத்தாரிட்டி கீழே வருது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை என்ன செஞ்சார்? கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அதனால் அந்த இரத்தத்தினால் என்ன செய்யப்படுது? எங்களுக்குரிய தீட்டு எல்லாமே அகற்றப்படுகிறது. அதே போல் நீங்கள் கடையில் போய் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கும் போது, நீங்கள் அது கூறிய கிரயத்தை கொடுக்கும் போது அந்த பொருள் என்னவாது? உங்களுக்கு சுத்தமாகுது. உங்களோட அத்தாரிட்டி கீழே வர்றதுனால நீங்கள் அதை குறித்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க. ஆண்டவர் எங்களை பே பண்ணி வாங்கினார் பிசாசுக்கிட்ட. யாருனால? தன் குமாரனுடைய இரத்தத்தை கொண்டு. ஆமென். இவ்விதமாக தான் நியாயப்பிரமாணம் வேலை செய்யுது. இன்னைக்கு பண்டி இறைச்சை குறிச்சோ, நத்தையை குறிச்சோ, அட்டையை குறிச்சோ, பாம்பு குறிச்சோ, சாப்பாட்டை குறித்து சொல்லலை. விக்கிர ஆராதனையை குறித்து, விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டதை குறித்து அப்போஸ்தலர் விளங்கப்படுத்தி கொண்டு வர்றார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். அங்கே அதை சொல்லி முடிக்கிறார். என்னடா அங்கே சொல்றார், கடையில் குறித்து
நீங்கள் வாங்கி காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறத பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமேன். ஆனாலும் மேல் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், ஆனால் அது பிசாசுகளுக்கு பலியிடப்படும் போது அது உனக்கு புசிக்கிறதுக்கு தகுதி இல்லாததாக இருக்கிறது. இன்னைக்கு உள்ள வசனங்களை வாசி சொல்லுங்க. ஓகே, அன்றியும் அங்கே கீழே சொல்லியிருக்க அவிவிசாசி ஒருத்தன் உங்களை விருந்து கூப்பிட்டுருந்தா நீங்கள் அங்கே போய் பந்தி இருக்கும் போது அவன் உங்களுக்கு வைக்கிற போஜனத்தை நீங்கள் சாப்பிடுங்க. இதில் பண்டிகை குறித்து சொல்லலை, அவன் வைக்கிற போஜனம் ஆண்டவருக்கு தகுதியான ஆண்டவர் படைத்த போஜனமாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, அதே நேரம் இது விக்கிரகங்களுக்கு படைச்சதுன்னு உங்களுக்கு சொல்லுவானா இருந்தால் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறார் அப்போஸ்தலர் பவுல்? சாப்பிடாதீங்க. ஓகே, அப்போஸ்தலர் பவுல் கதைக்கிற பேச்சுகள் நிதானித்து சரியாக கவனமாக உணர்ந்து கொள்ளணும். அப்போ தான் பேதுருவும் சொல்கிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிற உபதேசங்கள் மிகவும் அட்வான்ஸாக இருக்குது. சரியான அறிகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு அதி நுட்பமான ஆவி ஆண்டவர் குடித்தாங்க அப்போஸ்தலர் பவுலை பிரயோகிக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் நிற்கிற இடங்கள்லாம் மிக மிக பண்டிதர்களும் தங்களோட சொந்த ஞானத்தில் பெரிய ஃபிலாசபர்னு சொல்கிற இடங்கள். ஓகே, ஸோ அதனால் அவர் யூஸ் பண்ணுற வேர்டெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் அதை என்ன செய்யணும், கவனமாக பிரமாணத்தோடு நீங்கள் நிதானித்து உணர்ந்து கொண்டு வரணும். ஓகே, அப்போ உங்களுக்கு அது திட்ட தெளிவாக தெரியும். இல்லாட்டி சுத்தமாத்து பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, இதை வச்சு சடைஞ்சி விட்டுருவாங்க. ஓகே, இந்த விக்கிரத்தை ஒரு பொருள் என்று சொல்லுகிறேனா அப்படின்னு அவர் கொஸ்டினாக கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அதெல்லாம் மேட்ரு இல்லை, விக்கிரம் ஒரு மேட்ரு இல்லை. அவர் கேள்வியை கேட்டு பதிலுக்கும் போகிறாங்கல்ல, இவங்க முடிவு எடுத்துடுறாங்க. அப்போ இது வஞ்சனையா இல்லாட்டி உண்மையான உபதேசமா நீங்களே சொல்லுங்கள். ஓகே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியின் மனுஷர் ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தையை தங்களுக்கு ஏற்ற மாதிரி சடைகிறது உண்மையிலே பிசாசுக்குரிய விஷயங்கள். இந்த மனுஷர்கள் பிசாசின் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ மனுஷருடைய வார்த்தை என்ன செய்கிறாங்க, நான் ஒன்று சொல்ல முடிகிறதுக்கு முதல்ல இன்னொரு 10 கதை சொல்லி முடிக்கிறாங்கன்னு அவங்கள விட்டு தூர விலகணுமா இல்லாட்டி அவங்களோட இன்னும் ஒத்து உறவாடணுமா? நீங்கள் முடிவெடுங்க. வசனத்தை வாசிங்க, அது கிளியராக சொல்லுது. ஆமென். ஸோ இதை குறித்து கவனமாக இருங்க. ஏனெண்டா இப்படியான பிழையான உபதேசங்கள் உலகத்தில் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஓகே, நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன அப்போஸ்தலர் பவுல் உங்களோட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படியான காரியங்களை செய்யணும் எங்கேயுமே சொல்ல மாட்டார். ஆமென். ஸோ ஒருத்தன் ஒரு அசுத்தத்தை தொட்டுட்டு ஆலயத்துக்கு போக இயலாதுன்னா இன்றைக்கி நீங்கள் ஆலயமாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள அசுத்தம் போகிறதுக்கு அளவுடா? அதை நீங்கள் மண்டையில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் ஆலயம் வேண்டாம், உங்களுக்குள்ள மகா பரிசுத்தலம் காணப்படுகிறது. அதில் இருக்கிறது என்ன, தேவனுடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது, தேவனுடைய கற்பனைகள், பிரமாணங்கள். ஆமென். அதுக்காக தான் ஆலயம் கட்டினாங்க. அப்போ நீங்கள் வாழ்றது எதுக்காக, தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதுக்காக. ஆமென். பிரசங்கின்னு சொன்ன ஒரு மனுஷனுடைய கடமை என்ன, ஒரு மனுஷனுடைய கடமை என்ன, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றது. ஆமென். ஏன் உங்களெல்லாம் ஆண்டவர் இப்போ ஆலயமாக்கி விட்டார்? ஏன்னா ஆலயம் வெளியே இருந்தால் நீங்கள் விளையாடுவீங்க. ஓகே, ஆலயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, அப்பயாவது கவனமாக இருப்பீங்களான்னு பார்க்கத்தான் அப்போஸ்தலர் பவுல் அப்படி சொல்கிறார். ஆகவே நீங்கள் அந்த ஆலயத்தை கெடுப்பீங்களா இருந்தால் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கார், அவரோட ஆலயத்தை கெடுக்கிறவன அவர் கெடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆலயம் கெடுக்கப்படும் போது என்ன நடந்தது, ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆமென். ஆகவே நீங்கள் இடிக்கப்படுவீங்களா இருந்தால் நீங்கள் என்னத்தில் இருப்பீங்க, மரணத்தில் தான் இருப்பீங்க. ஆமென். ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கை ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினால் உருவாக்கின ஒரு உடன்படிக்கை நினைவு கூறும் போது நீங்கள் என்ன செய்ய சொன்ன அப்போஸ்தலர் பவுல், உங்களை நீங்கள் நிதானி தரீங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கையின் பரிசுத்தத்தை அறியாதவங்க என்ன செய்வீங்க, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, சில பேர் மரணமும் அடைஞ்சிருக்கீங்கன்னு எச்சரிக்கிறார். அப்படி அந்த உடன்படிக்கை, அதாவது அந்த ராப்போஸ்ன இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைவு கூறுற ஒரு
உடன்படிக்கை நினைவு கூற ஒரு காவனன்ட், அதாவது இந்த 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 இரத்தத்தினாலும் மாமிசத்தினாலும் என்ன செஞ்சேன், உங்களுக்காக நான் பாடுபட்டேன் என்று நினைவு கூறுற அந்த திருவிருந்து பந்திக்கே அந்த வார்னிங்டா. ஓகே, ஆலயம் என்று குறிப்பிடப்படுற நீங்க உங்களுக்குள்ள தேவனுடைய உடன்படிக்கை காணப்படுது, தேவனுடைய உடன்படிக்கை பழையக்குரிய விஷயங்கள் காணப்படுது. அப்போ நீங்கள் அதை கெடுப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன நிச்சயம்? அதை விட அதிக ஆக்கிர நிச்சயம். ஆமேன். பிசாசு அப்படித்தான் இருப்பான். உங்களை வஞ்சித்து என்ன செய்வான், ஆலயத்தில் தன்னை தேவனை போல காண்பிப்பான். அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றார், நீங்க தான் ஆலயம்னு. ஓகே, அவன் பிசாசின் கேட்டின் மகன் என்ன செய்வானா, ஆலயத்தில் தன்னை தேவனை போல காட்டுவானா. ஓகே, அப்ப என்ன செய்ய போறான், உங்களை வஞ்சித்து உங்க உள்ளத்துல நீங்க தேவனுக்கு கொடுக்கிற இடத்த அவன்ட வஞ்சனையினால் என்ன செய்ய போறான், இந்த வேதத்தை மறுதளிச்சு தண்ட காரியத்தை அங்கே ஏற்றுக்கொள்ள வைக்கிறவனா அங்க காணப்படுவோம். ஆமேன், ஆமேன். இதில் குறித்து கவனமா இருங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க மிகப்பெரிய உங்களை கேட்டுக்கு தீட்டுக்கு அருவருப்பாக்குற வஞ்சனையான உபதேசமா இருக்கு. அதனால ஆண்டவர் கொடுத்த போஜன பதார்த்தங்கள் மிகவும் சிறந்தது. அதனால உங்களுக்கு ஒரு கேடும் வராது. ஆமேன். ஆனா அதே நேரம் நீங்க ஆப்போசிட்டா சாப்பிட்டு பாருங்க, வேதனையின் துன்பமும் வருத்தமும் என்ன செய்ய போறீங்க, நீங்க தான் உத்தரிக்க போறீங்க. ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்க ஆண்டவர்கிட்ட நான் ஆலயமா இருக்க தேவையில்லை. ஓகே, எந்த ஆலயத்துல நண்டு தான் நிக்கணும்னு சொன்னீங்கன்னா, எந்த ஆலயத்துல சுறா மீன் தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, பால் சுறா தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, எந்த ஆலயத்துல சுறாவரம் தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஒதுக்கி போயிடுவார். அவர் வாசல்ல இருந்து தட்டுறவரா தான் இருக்கார். ஓகே, உங்களோட முன் வாசல்ல இருந்து. ஓகே, வஞ்சனை என்ன செய்யும், பின் வாசல் வழியா தான் வரும். உங்களுக்கே தெரியாது ஏமாந்துட்டேன்னு. வஞ்சனன்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியாது, நீங்க ஏமாந்துட்டேன்னு. ஓகே, அதுதான் டிசெப்ஷன். ஓகே, ஆதாம் ஏவாளும் கடைசி வரை நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோன்னு கண்கள் திறந்தோன்னு தான் யோசிச்சாங்க, அட்டா தாங்க நிர்வாணியா போகணுமே. ஓகே, டிசெப்ஷன் உங்களுக்கு தெரியாது, நீங்க லூஸ் பண்ண வரைக்கும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. கவனமா இருங்க. ஆமேன், ஆமேன். கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, நிறைய கொஸ்டின் இருக்கும்.